புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு திமுக செய்தது என்ன? திமுக ஆட்சியில் பலமுறை இருந்திருக்கிறீர்கள், உங்களால் புதுக்கோட்டை மாவட்டம் பெற்றது என்ன? நீங்க என்ன மாதிரியான நல்ல திட்டங்கள், வளர்ச்சி கொண்ட திட்டங்கள் எல்லாம் இந்த மாவட்டத்துக்காக கொண்டு வந்திருக்கீங்க? நீங்கள் பட்டியலிடலாம். நியூஸ் தமிழ் நேயர்களுக்கும் வருகை தந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள், மாற்றுக் கட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகத்தான ஆட்சி கடந்த 4.5 ஆண்டு காலம் சிறப்பாக நடைபெற்று புதுக்கோட்டை பல்வேறு வகைகளில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இதுல குறிப்பிடத்தக்க வகையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 100 ஆண்டு கண்ட நகராட்சியாக இருந்த இந்த புதுக்கோட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, மாநகராட்சியாக தரம் உயர்த்துகிற போது இந்த பகுதியை ஒட்டி இருந்த ஊராட்சி பகுதிகளில் 100 நாள் வேலைவாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தலைவர் அவர்கள் புதிதாக உருவாக்கிய 4 மாநகராட்சிகளிலும் அந்த கிராம பகுதிகளுக்கெல்லாம் மறுபடியும் அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தொடரும் என்கிற வகையில் அறிவிப்பை வழங்கி இருக்கிறார்கள். உள்ளபடியே 5 கோடி ரூபாய் இந்த நகராட்சி பகுதியிலே நிதி ஒதுக்கி புதுக்குளம் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டக்குளம் பகுதி 9 கோடி ரூபாய்க்கு சீரமைக்கப்பட்டிருக்கிறது. இதையும் தொடங்கி ஒரு வாரத்திற்கு முன்னதாக தமிழ்நாட்டினுடைய தன்னிகரற்ற முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் காணொலி காட்சியின் வாயிலாக நியோ டைட்டில் பார்க் என்கிற ஒரு மகத்தான தொழில் பூங்காவை இந்த புதுக்கோட்டையிலே உருவாக்கி அடிக்கல் நாட்டி இருக்கிறார்கள். இந்த சிப்காட்டை பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாத சூழல் இருந்தது. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு சிப்காட்ல வந்து பாத்தீங்கன்னா இண்டிகோ பெயிண்ட்ஸ் உட்பட பல நிறுவனங்கள் புத்துணர்ச்சியோடு புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதும் அந்த வேலை வாய்ப்புக்கான திட்டங்களாக நாம் பார்க்கக்கூடும். சாலைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அண்ணா சாலையிலிருந்து கேப்பரை வரைக்கும், பாலநகரிலிருந்து இங்க மாலையீடு வரைக்கும், அண்டகுளத்திலிருந்து டிவிஎஸ் வரைக்கும் 4 வழி சாலையாக அனைத்து பிரதான சாலைகளும் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. தரமான முறையிலே செப்பனிடப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 6.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சந்தை வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 3.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே மீன் மார்க்கெட்டிலே வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் பள்ளிக்கூடங்கள் புதிதாக கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. புனரமைப்பு பணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில ஆலங்குடியிலும் திருமயத்திலும் 2 அரசு கலை கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. திருமயத்திலே டயாலிசிஸ் சென்டர் உருவாக்கி இருக்கிறோம். அறந்தாங்கியிலே சுமார் 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அரசு தலைமை மருத்துவமனையை தரம் உயர்த்தி அதற்கு சிறப்பான வகையிலே திறப்பு விழா காணவிருக்கிறது. கீரனூர்ல போன வாரம் நம்ம அமைச்சர் வந்தார், மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் 3.5 கோடி ரூபாய்க்கு புதிய கட்டிடத்தை மருத்துவமனைக்கு கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி 5.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரேடியோ தெரபிங்க நம்ம மெடிக்கல் காலேஜில் கொண்டுட்டு வந்திருக்கோம். இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் முக்கியமாக இந்த புதுக்கோட்டைக்கு பல் மருத்துவக் கல்லூரிக்கான நிதியை ஒதுக்கியது நம்முடைய ஆட்சி. நம்ம அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டுட்டு வந்து அந்த இடத்தை ஒதுக்கியவர் தலைவர் கலைஞர். புதுக்கோட்டை மாவட்டத்தை முதல்ல உருவாக்கியதே, கொண்டுட்டு வந்ததே தலைவர் கலைஞருடைய ஆட்சி தான். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய தொண்டைமான் மாளிகை இருக்கிறதே, அந்த தொண்டைமான் மாளிகையை மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக வாங்கி கொடுத்தது தலைவர் கலைஞர் தான். இதையெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம். முள்ளூர் கிராமத்துல எஸ்டிபி சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்னு இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேங்க. முள்ளூர் கிராமத்தில் 3 கோடி 62 கோடி மதிப்பீட்டில் சுத்திகரிப்பு நிலையத்தை இன்றைக்கு நிதி ஒதுக்கி அதையும் ஏற்பாடு செய்திருக்கிறார். மெடிக்கல் காலேஜில் இருந்து வரக்கூடிய அந்த ட்ரைனேஜ், அந்த கழிவுகளை சுத்திகரிப்பதற்கான அந்த நிதி அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து வம்பன்லையும் சின்னையா சத்திரத்திலையும் 2 துணை மின் நிலையம் அமைச்சிருக்கோம். இன்னும் சொல்லணும்னா ஆலங்குடியில வம்பன்ல சிப்கோ தொடங்கி இருக்கோம் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில். இந்த 3 நிமிஷத்துல மகத்தான ஆட்சிங்க. 3 இதெல்லாம் வந்து புதுக்கோட்டையில மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதையும் தாண்டி விராலிமலையில கொடும்பாலூர்ல 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் கொண்டு வந்திருக்கோம். விராலிமலையை பேரூராட்சியா தரம் உயர்த்தி இருக்கோம். கந்தர்வக்கோட்டையை பேரூராட்சியா தரம் உயர்த்தி இருக்கோம். அறந்தாங்கிய நகராட்சியா கொண்டுட்டு வந்து தலைவர் கலைஞருடைய ஆட்சி. இப்படி நிறைய சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். மக்கள் மத்தியிலே உரிமையோடு நிற்கிற தகுதி திமுக மட்டும்தான் இருக்கு. ஓகே, நன்றி. திமுக சார்பில் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பல திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் சொல்லி தமிழ் இனியன் அவர்கள் பேசியிருக்கின்றார்.